சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பொதறிவு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். சரிங்களா, வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய காவலர் தேர்வுக்கான 100 மாதிரி தேர்வு புத்தகம் அவைலபிளாக இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 50 மார்க் டெஸ்ட் புக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். வாங்க இன்றைய முதல் வினாவை நம்ம பார்த்துடலாம். அடிப்படை அலகுகளை சரியாக பொருத்துக. அடிப்படை அலகுகளை சரியாக பொருத்துக அப்படிங்கிற ஒரு வினா. பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, வெப்பநிலை. பொருளின் அளவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொருளின் அளவு என்பது மோல். சரிங்களா? ஸோ இதே தனியாக கேள்வியை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒளிச்செறிவு அதனுடைய அலகு என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் கேண்டிலா. ஸோ இதுவும் தனியாக ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெப்பநிலையின் அலகு என்ன அப்படின்னா கேள்வி, அதுவும் தனியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே கொஷின் 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. ஆன்சர் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 2 பாருங்கள். ஒளியானது வெற்றிடத்தில் கடக்கும் தூரம். ஒளியானது வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் வினாடிக்கு எவ்வளோ அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ஆப்ஷனை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 1/29976245 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எலக்ட்ரான் நிறையின் அலகு என்ன? எலக்ட்ரான் நிறையின் அலகு என்ன? இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 9.11 × 10⁻−31 கிலோகிராம். கொஷின் நம்பர் 4. வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்ற அளவு என்ன? ஸோ இந்த கொஷினும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஆப்ஷன் சி, 0.01 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். போர்ட் நைட் என்ற வார்த்தையானது எத்தனை வாரங்களை குறிக்கும்? போர்ட் நைட் அப்படிங்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த பாயிண்ட் வந்து பழைய சமச்சீர் புத்தகத்திலேருந்து நீக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ புக்கில் இல்லாத பாயிண்ட் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நாள் என்பது எத்தனை நாளிகை? ஒரு நாள் என்பது சரியான பதில் ஆப்ஷன் டி, 60 நாளிகை. கொஷின் நம்பர் 7. செல்சியஸின் தனிச்சுழி வெப்பநிலையின் மதிப்பு என்ன? கொஷின் நம்பர் 7க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, -273.1. கொஷின் நம்பர் 8. மின்னியக்கு விசையின் அலகு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் சி, வோல்ட். கொஷின் நம்பர் 9. தலக்கோணத்தின் அலகு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி, ரேடியன். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கொஷின் நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி, 1/10/1958. இந்திய திட்ட நேரமானது எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? ஸோ இந்த இந்திய திட்ட நேரமானது சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ, மிர்சாபூர். சரிங்களா? கொஷின் நம்பர் 12. சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் அண்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் இப்படி இருக்குன்னா நம்ம பூமி மிக அருகில் இருக்கக்கூடிய அண்மை நிலையை என்னன்னு சொல்கிறாங்க. இதுவே கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அண்மை நிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பெரிஹீலியன். சரிங்களா? இதுவே சூரியன்லேருந்து பூமி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய சொல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஹப்கிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 13. ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கேண்டிலா. இதே வீடியோவில் ஃபஸ்ட் கொஷினும் இதே கொஷின் தான் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்தது பாருங்கள். கிறிஸ்துவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்டு கிறிஸ்துவ மதத்தின் சாரத்தை நம்பியவர் யார்? ஸோ ஆப்ஷன் வந்து தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி, கேசவ் சந்திர சென். பிரார்த்தனை சமாஜம் எங்கு தொடங்கப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பம்பாய். கொஷின் நம்பர் 16. வேதங்களுக்கு திரும்புவோம்
அது பேக் டு வேதா அப்படிங்கிற இந்த முழக்கத்தை எந்த அமைப்புடைய முக்கிய முழக்கமாக இருந்தது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆரிய சமாஜ். அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் யார்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, சர் சையது அகமது கான். வள்ளலார் பிறந்த ஊர் எது? வள்ளலார் பிறந்த ஊர் ஆப்ஷன் டி, மருதூர் என்பது சரியான ஆன்சர். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்காக அத்வைதானந்தா சபை என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்டிதர் அயோத்தியதாசர். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். தெரியல அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஸோ இதுவும் அவரே தான். ஆப்ஷன் சி, அயோத்திதாசர். பாளையக்காரரை போலிக்கார் என்று அழைத்தவர்கள் யார்? கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆங்கிலேயர். தமிழகத்தில் பரம்பரையாக டேஸ் பாளையக்காரர்கள் இருந்தனர். சரியான பதில் ஆப்ஷன் சி, 72. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு? ஆங்கிலேயரிடமிருந்து மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு அப்படிங்கிறது தான் கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1764. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார்? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, வேலுநாச்சியார். கட்டபொம்மனின் கலகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி, 1799. இதே ஆண்டில் தான் கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்க. கொஷின் நம்பர் 27. பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி, கர்நாடக உடன்படிக்கை. வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் இந்த வினாவை எதிர்பார்க்கலாம். சரியான பதில் வில்லியம் பெண்டிங் பிரபு. அடிப்படை அலகுகள் மொத்தம் எத்தனை? ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி, 7. வளிநிலை அலகுகளை சரியாக பொறுத்துக. அடர்த்தி, பரப்பு இழுவிசை, அழுத்தம், உந்தம். அடர்த்தி நம்ம எவ்வாறு மெஷர்மெண்ட்டில் சொல்லுவோம் அப்படின்னா, சரியான பதில் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பரப்பு இழுவிசையை நம்ம என்னன்னு சொல்லணும்? நிமிடம் பை மீட்டர். அழுத்தத்தை நம்ம எவ்வாறு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்கல். உந்தத்தை நம்ம எவ்வாறு சொல்லுவோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. ஸோ சரியான மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? 2, 1, 4, 3. 1 கிலோ என்பது டேஷ் பவுண்ட். நம்ம பவுண்ட் அப்படிங்கிற ஒரு எடையை கேள்விப்பட்டிருப்போம். இதில் 1 கிலோ நாம் அப்படிங்கிறத வழக்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய, இந்தியாவில் சொல்லக்கூடிய 1 kg அப்படிங்கிறத பவுண்டில் எவ்வாறு சொல்லப்படும் அப்படின்னா 2.2 பவுண்ட். மெகா என்பதின் பெருக்கத்தொகை மதிப்பு அல்லது 10 மடங்கு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 10⁻6. ஹூக்ஸ் விதிப்படி இயக்கக்கூடிய தராசு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி, சுருள்வில் தராசு. கழுதை திறனின் மதிப்பு என்ன? குதிரைத்திறன் அப்படிங்கிறது வேறு, கழுதை திறன் அப்படிங்கிறது வேறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 250 வாட். பிளாங்க் மாறிலியின் மதிப்பு என்ன? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வரக்கூடிய தேர்வில் பிசி எக்ஸாமினேஷன் அல்லது எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிளாங்க் மாறிலியின் மதிப்பு 6.624 × 10⁻−34 ஜூல். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 36. கெல்வினில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு என்ன? அதாவது கெல்வின் அலகில் மனிதனுடைய வெப்பநிலை, உடல் வெப்பநிலை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படிங்கிற ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 310. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். மின் கடத்துத்திறனின் அலகு என்ன? மின் கடத்துத்திறனின் அலகு ஆப்ஷன் சி, சீமென்ஸ். அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிசிக்ஸ் வேல்யூ. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான பதில் என்னென்னா 6.023 × 10⁻23. ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். கிரீன்விச் சராசரி நேரமானது எந்த நாட்டினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து.
ஒரு வானியல் அலகு என்பது சரியான பதில் 1.496 × 10^11 மீட்டர். ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். பொருளின் அளவு SI அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் மோல். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வருது அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? அது உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தது தான் இந்த சதி ஒழிப்பு சட்டம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1829. ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார்? சரியான ஆன்சர் தேவேந்திரநாத் தாகூர். குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர். ஜோதிபா பூலே பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. எக்ஸாம் படிக்கக்குள்ள இவரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு ஸ்கூல் புக்கை அனலைஸ் பண்ணி படிங்க. வைகுண்ட சுவாமியின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ முடிசூடும் பெருமாள். திராவிட பாண்டியன் இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் சி அயோத்திய தாசர். ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார்? இந்த கொஷின் லாஸ்ட் SI எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 11th 12th கவர் ஆகக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஷின். சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர். மாபுஸ்கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம் என்ன? ஆப்ஷன் ஏ களக்காடு. ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டைக்கான படைத்தலைவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சையது. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் சி திருப்பத்தூர். மொத்தம் நம்ம 52 வினாக்கள் பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த 52 வினாக்களையும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்த மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஷின்ஸ் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. ஸோ வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 50 மார்க் டெஸ்ட் புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு தேர்வுலையும் 140 வினாக்கள் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 80 கொஷின்ஸ், பார்ட் பியில் 60 வினாக்கள், 10 தமிழ், 10 ஆங்கிலம், 40 சைக்காலஜி அண்ட் மேக்ஸ். அந்த பேட்டர்னில் தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 கொஷின்ஸ் ஃப்ரீயாகவே நம்ம PDF புக்காக கொடுக்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஏப்ரல் 30க்கு மேலே எஸ்ஐக்கான ஃப்ரீ யூனிட் வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தருவேன். ஒன்லி இந்த புக்கு வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு. ஸோ இந்த புக்கு வாங்க முடியல, என்ன சார் இப்படி ஓர வஞ்சகம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த புக்கு வாங்க முடியாத மாணவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கேன், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த கொஷின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எடுத்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.